நம்ம தொடர்ந்து கவர்மெண்ட்டுடைய அப்டேட் ஸ்கீம்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகைக்கான பணம் வந்திருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 15 ஜூன் 16 2 நாட்களுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே என்ன பண்ணுவாங்கன்னா மாதம் மாதம் வந்து பணத்தை வந்து வங்கி கணக்கில் போடுவாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி காலையில் ஆரம்பிச்சாங்கன்னா 16ஆம் தேதி வரையும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி வந்துட்டு இருக்கும். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் மெசேஜாக வந்துடும், சிலருக்கு ஃபோனில் மெசேஜாக வராது. அதுக்கு பதில் நீங்கள் போய் அக்கௌண்ட்டில் செக் பண்ணி பார்த்தா வரும். ஏன்னா வந்து மெசேஜ் வரதுக்கு சில டைம் லேட் ஆகும், சில டைம் மிஸ் ஆயிடும். நீங்கள் போய் அக்கௌண்ட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு கடைசி பேலன்ஸ் எவ்வளோ இருந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை விட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாயிருக்கும். ஆயிருந்தாவே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதுலேயும் இன்னைக்கு என்ன அறிவிப்பு வந்திருக்குன்னா 2500 ரூபாவாக உயருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தரப்புலேருந்தே வந்து சொல்லியிருக்காங்க. 2500 ரூபா உயரதுக்கான எல்லா வேலையும் நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு புதுசாக ஆட்களை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டு மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மறுபரிசீலனை பண்ணிட்டு இருக்கிறதாகவும் வந்து இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய தொகையில வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உயர்வு கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்தில் இந்த மாசமே உங்களுக்கு உயர்வு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு கம்மி தான். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து இன்னைக்கு நம்ம வந்து காலையிலேருந்தே வந்து வீடியோலாம் வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. 1000 ரூபா வந்து கிரெடிட் ஆயிருக்கு. 1000 ரூபா அப்படிங்கிறது ஆரம்பத்துல இருந்து வந்துட்டு இருக்கக்கூடிய அதே 1000 ரூபா தான். கலைஞர் மகளிர் திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா கொடுத்தாங்க. அந்த 1000 ரூபாவை தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னைக்கு போட்டிருக்காங்க, இந்த மாதம் போட்டிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு 2500 ரூபா உயருதுன்னு சொல்றது வந்து இனி வரக்கூடிய மாதங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்புடையதாக இருக்கும். இந்த மாதத்துக்கு வந்து 2500 ரூபா வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா 1000 ரூபா நிறைய பேருக்கு போட்டாங்க அப்படிங்கிறனால மீதம் இருக்கவங்களுக்கும் 1000 ரூபா தான் வந்து போடுவாங்க. ஆனால் இனி வரக்கூடிய மாதத்துக்கு 2500 ரூபா அப்படின்னு சொல்லும் போது அதுக்கான லிஸ்ட் வந்து தயார் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து யாரெல்லாம் வந்து தகுதி இல்லாமலே இன்னும் வாங்கிட்டு இருக்காங்களோ அவங்கள கழிச்சு இருக்காங்க. இன்னொரு பக்கம் யாரெல்லாம் 60 வயசுக்கு மேல இருக்காங்களோ அவங்கள வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இருந்து வயதானவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முதியோர் தொகைக்கு ஷிஃப்ட் பண்றாங்க. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டு மட்டும் இல்லாம புதுசா யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிளா இருக்காங்க அப்படிங்கறதையும் அவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தடவை வாடகை வீட்டுல இருக்கவங்களும் அப்படிங்கிறது கண்டிப்பா அவங்களுக்கு மகளிர் உரிமை தொகை தான் கொடுக்கணும், சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டுலாம் வந்து இந்த தடவை வந்து அறிவிப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால போன தடவை வரை மிஸ் ஆனவங்க கண்டிப்பா இந்த தடவை அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். போன தடவை வரி கிடைக்காதவங்க, அதாவது இதுவரையும் நான் மகளிர் உரிமை தொகையை வாங்கினதில்லை அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே வந்து கவர்மெண்ட் தரப்புல இருந்து ஃபார்ம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபில் பண்ணுறதுக்கு வந்து அப்ளிகேஷன் வெளியே விடுவாங்க. இப்போ விட்டுருக்காங்கன்னு கேட்டால் இப்போ விடலை. அதுக்கு பதிலாக மறுபரிசீலனை பண்ணியிருப்பாங்களே, அதாவது வந்து சிலர்லாம் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆயிருக்கும். கடைசியாக அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனவங்கலாம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா மறுபரிசீலனை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் வந்திருக்கிறதாக வந்து சொல்லப்படுது. அப்போ இந்த தடவை வரையும் வந்து பார்த்தீங்கன்னா புது அப்ளிகேஷன் ஃபார்ம் யார்ட்டையும் வாங்கலை. ஆனால் ஆல்ரெடி அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனவங்கள மறுபரிசீலனை இந்த தடவை வந்து போயிருக்குதுன்னு சொல்லப்படுது. ஆல்ரெடியே வந்து 1,31,00,000 பேத்துக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் இப்போ வந்து கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு போன மாசம் கூட வந்து வந்துச்சு. அதை தொடர்ந்து இந்த மாசமும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருடைய வங்கி கணக்குலையும் 1000 ரூபாய் போட்டிருப்பாங்க. இன்னும் வரல அப்படின்னு சொல்றவங்க கவலைப்படாதீங்க, இன்னும் ஒரு நாள் டைம் இருக்கு. ஏன்னா வந்து 48 மணி நேரத்துக்குள்ள அவங்க வந்து போட்டுருவாங்க. நான் சொன்ன மாதிரி வந்து மெசேஜ் வரலைனாலும் நீங்க போய் பேங்க்ல வந்து அதாவது உங்களுடைய பேலன்ஸை வந்து ஆப்ல போட்டு செக் பண்ணி பாருங்க. போன் ஆப்லயோ இல்ல வந்து நீங்க டயல் பண்ணி உங்களுடைய பேங்க் உடைய நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் கால் நம்பர், அந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க பேலன்ஸ் செக் பண்றதுக்கு. அதை டயல் பண்ணி பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிரும், எவ்வளவு காசு வந்துருக்குன்னு தெரியும். முக்கியமா வந்து காலையில இருந்து வராதவங்களுக்கு நைட்டாவது என்ன பண்ணிடுவாங்க, கொடுத்துருவாங்க. கண்டிப்பா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திங்கட்கிழமையும் நாளைக்கு செவ்வாய்க்கிழமையுமே வந்து 2 நாள்லயுமே உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த காசானது வந்து கிரெடிட் ஆயிடும். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா 60 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கும் கிரெடிட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமெண்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் 60 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு கிரெடிட் ஆயிருக்குது அப்படிங்கறத நம்ம குறிப்பா சொல்றோம்னா 60 வயசுக்கு மேல இருக்கவங்கள தான் என்ன பண்றாங்க முதியோர் திட்டத்துக்குள்ள கொண்டு போயிடலாம், அவங்க மகளிர் திட்டத்துல வேண்டான்னு சொல்லிட்டு மறுபரிசீலனை பண்ணிட்டு இருக்கிறதாகவும் லிஸ்ட் தயாரிச்சுட்டு இருக்கிறதாகவும் ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே சொன்னாங்க. அதனால இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா மகளிர் திட்டத்துல 60 வயசுக்கு மேல வராதா அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி இருந்துச்சு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா 60 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை கொடுத்துருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா இன்னும் வந்து 60 வயசுக்கு மேல இருக்கவங்களும் பிரிக்கலைன்னு அர்த்தம். இதுவரையும் அவங்களும் மகளிர் திட்டத்துல கடந்த ஆட்சியில வந்து பயன்பெற்றவங்க இந்த ஆட்சியிலையும் பயன்பெற்று கொண்டு இருக்காங்க. அதே சமயத்துல உங்களை வந்து இதுல இருந்து பிரிச்சு அதுல போட்டாலும் உங்களுக்கு காசு அதிகமா தான் வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா டிவிகே கவர்மெண்ட் 2500 ரூபாய் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே வந்து முதியோருக்கு 3000 ரூபாய் கொடுக்குறோம்னு இருக்காங்க. அதனால இதுல இருந்து உங்களுக்கு அதுல போட்டாலும் உங்களுக்கு காசு அதிகமா வரும். அது தனியா அப்ளை பண்ற மாதிரி இருக்காது. ஆல்ரெடி இதுல வாங்குறவங்களை கொண்டு போய் அதுல போட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகையிலிருந்து பிரிஞ்சு முதியோர் தொகைன்னு வந்தாலும் கூட அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதை விட அதிகமான காசு தான் வரும். ஆனா இந்த மாசம் பிரிக்கலைங்கிறனால அவங்க எல்லாருக்குமே
எல்லாருக்குமே 1000 ரூபாய் வந்துட்டு தான் இருக்கு. யாரெல்லாம் இந்த மாசம் வந்து கடந்த மாசம் வரையும் வாங்கினாங்களோ அவங்க எல்லாருக்குமே இப்ப 1000 ரூபாய் வந்திருக்கு. அது 60 வயசுக்கு மேலேயோ இல்லையோ அவங்க எல்லாருக்குமே வந்திருக்கு. யாரையுமே இந்த தடவை ரிஜெக்ட் பண்ணலைன்னு சொல்லப்படுது. ஏன் நம்ம குறிப்பா சொல்றோம்னா, நடுவுல சொன்னாங்க நாங்க மறுபரிசீலனை பண்ணிட்டு இருக்கோம், யாரெல்லாம் தகுதி இல்லாதவங்களோ அவங்களை நீக்கிட்டு இருக்கோம்லாம் சொன்னாங்க. அதனால நிறைய பேருக்கு ஒரு பயம் இருந்துச்சு, நம்ம தகுதி இருக்குமோ இல்லையோ, நம்மளை நீக்கிட்டாங்கன்னா இனி என்ன பண்றது, ஏன்னா ஒரு தடவை நீக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணி வாங்குறது ரொம்ப கஷ்டம். அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு இது இருந்துச்சு. ஆனா கடைசியில பார்த்தா இந்த தடவை எல்லார் பேருக்குமே வந்து என்ன பண்ணிருக்காங்க, போட்டிருக்காங்க. அதே சமயத்துல புது ஃபார்ம் எப்ப விடுவாங்க அப்படிங்கிறது இந்த மாசம் 22ஆம் தேதிக்கு மேல எதிர்பார்க்கலாம்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. பார்க்கலாம். 22ஆம் தேதிக்கு மேல அறிவிப்பு வந்துட்டா நம்ம உடனே என்ன பண்ணுவோம், புது ஃபார்ம் அதை எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கு என்ன ஆவணம் கொடுக்கணும், அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கு, புது ஃபார்முக்கு புது ஆளுக மட்டும் அப்ளை பண்ணா போதுமா, ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கவங்களும் அப்ளை பண்ணுமா? ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்சியை விட்டு ஒரு ஆட்சி மாறும்போது திட்டமே மாறுது. கலைஞர் மகளிர் திட்டம் அப்படிங்கிறது இப்ப மாண்புமிகு மகளிர் திட்டம்னு மாறுது. அப்போ வந்து ஆட்சியுடைய இது மாறும் போது திட்டமே மாறுதுங்கிறதுனால மறுபடியும் இதை ஃபார்ம் கொடுத்து ஆள் எடுக்கிறாங்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தது ரொம்ப முக்கியமாக நிறைய பேரை வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை ரிஜெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொன்னோம்ல. அது எந்த அடிப்படையில ரிஜெக்ட் பண்றாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு ஒரு தடவை, அதாவது 1 வருஷத்துக்கு ஒரு தடவை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை செக் பண்ண சொல்லியிருக்காங்க. எதுக்காக செக் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க இன்னுமே எலிஜிபிள் லிஸ்ட்ல இருக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு சிலருடைய லைஃப் ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் 2 வருஷத்துல கண்டிப்பா மாறி இருக்கும். அப்ப நீங்க கொடுக்கும்போது உண்மையாலுமே அதற்கு தகுதியானவங்களா இருந்திருக்கலாம். வருமானத்துல குறைவா இருந்திருப்பீங்க, உங்க குடும்பத்துல யாரும் வந்து அதிக வருமானம் சம்பாதிக்காதவங்க, கவர்மெண்ட் ஜாப் பெறாதவங்க, இந்த மாதிரி நிறைய கேட்டகரி எல்லாம் பார்த்து தான் போன தடவை கொடுத்தாங்க. ஆனா இந்த தடவை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இருக்கலாம், இந்த 3 வருஷத்துல, ஏன்னா வந்து மகளிர் உரிமை தொகை வாங்க ஆரம்பிச்சு 3 வருஷம் முடிய போகுது. அப்படிங்கும் போது என்ன ஆயிரும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிலைமை மாறி இருக்கலாம். அப்படி வந்து இப்ப நீங்க எலிஜிபிள் இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நீக்கிடுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படுற மக்களுக்கு மட்டும் தான் கொடுக்குற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. எல்லா மக்களுக்குமே அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா போன தடவை ஆட்சியில சொல்லலை, இந்த தடவை வந்து பொதுவா சொன்னாங்க எல்லாருக்கும் கொடுப்போன்ட்டு. ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் பண்ணி தான் விடுவாங்க. ஏன்னா பொதுவாகவே இவ்வளோ பணம் வந்து மாசம் மாசம் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ஈஸியான இது இல்லை. அது வந்து ஏற்கனவே கடன் வேற இருக்குது அப்படிங்கிறனால அதையெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எலிஜிபிலிட்டிக்குள்ள வர்றவங்களை மட்டும் தான் கொடுப்பாங்க. ஆனாலும் வந்து சும்மாலாம் வந்து காரணம் இல்லாமல் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. உண்மையாலுமே உங்களுடைய தரம் உயர்ந்திருந்தா மட்டும்தான் ரிஜெக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ரேஷன் கார்டுல நிறைய பேருக்கு பேர் இல்லை, அதாவது மகளிர் உரிமை தொகைக்கு வந்து அப்ளை பண்றாங்க, குடும்பத்துடைய ரேஷன் கார்டு கொடுக்குறாங்க, ஆனா குடும்பத்துடைய ரேஷன் கார்டுல குடும்ப தலைவின்னு இவங்க பேர் இல்லை அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் இருந்துட்டு இருந்துச்சு. அதனால நிறைய பேர் கிடைக்காம இருந்துச்சு போன தடவை. இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டை சீக்கிரமா கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னு என்ன அர்த்தம்னா, யாரெல்லாம் அப்ளை பண்ணி காத்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து சீக்கிரமா இஷ்யூ பண்ணுங்கன்னு இருக்காங்க. 2வது பேர் மாத்தணும், ரேஷன் கார்டு விட்டு ரேஷன் கார்டு மாறணும் அப்படின்லாம் இருந்தா எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணிருக்காங்க, சீக்கிரமா செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த தடவை டிவிகே கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. மகளிர் உரிமை தொகை வர்றதுக்கு முன்னாடி ரேஷன் கார்டு வந்து நம்மளுக்கு வர்றதும் அதுல வந்து குடும்ப தலைவியுடைய பேர் இருக்கிறதும் முக்கியங்கிறதுனால அதை முதல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் உங்களுடைய பேர் வந்து உங்க குடும்ப அட்டையில இல்லாட்டினாவோ, இல்ல நீங்க வந்து கூட்டு குடும்பத்துக்குள்ள இருந்த அட்டையில உங்க பேர் இருக்கு, தனி குடுத்தனமா உங்களுக்கு இல்லை அப்படின்னா உங்களுக்கு தனியா காசு வராது. அதனால தனியா இருந்தா தனியா சமையல் செய்யக்கூடியவங்க தனியா வந்து என்ன பண்ணலாம், ஒரே வீட்லயே இருந்தாலும் கூட நம்ம என்ன பண்ண முடியும், தனி ரேஷன் வாங்கிக்க முடியும். அந்த மாதிரி உங்களுடைய பேர் வந்து உங்க குடும்பத்துடைய பேர்களோட சேர்ந்து இருக்குது, பெரிய குடும்பத்தோட தனியா வேணும்னா நீங்க தனியா கூட அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை கிடைக்கும். இதை பத்தி மேலதிகமான அப்டேட்ஸ் எல்லாம் வரும்போது எப்ப அப்ளை பண்ணும், எப்படி அப்ளை பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தடுத்து சொல்லுவோம். இந்த மாசம் 1000 ரூபாய் தான் வந்திருக்குது. அடுத்த மாசம் ஏத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம்.